தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ஆட்சிகளுக்கு கூட சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது, இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த மக்களுக்காக கூட நிற்போம், கூட்டணியில் இருந்தாலுமே கூட நாங்க இதெல்லாம் கேள்வி கேட்போம்னு கேட்டது உண்டா? ஸ்கீம்ல இல்ல ஸ்டாலின், போஸ்டர்ஸ்ல இருக்கிறார் ஸ்டாலின். நீங்க போறதெல்லாம் பாருங்க, ஒரு மெட்ரோல் ஏறி போங்களேன், உங்களுடன் ஸ்டாலின் இருப்பாரு. சார் இந்த தூய்மை பணியாளர்னு கேட்ட உடனே காது கேட்கலாமா? வேற காது கேட்கல தானே. பெரியார் சொன்ன மாதிரி ஓட்டு பொறுக்கிகள், பெரியார் சொன்னார், நான் சொல்லல. அப்படி கூட்டணியில இருந்து ஒரே ஒரு கட்சி வெளியில வந்தா கூட திமுக கொலாப்ஸ் ஆயிரும். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ திமுக வந்து தொடர்ந்து அதிமுக பத்தியும் பாஜக பத்தியும் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்றத அங்கங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட குளறுபாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி பிசிக காரங்க வந்து இரட்டை இணக்கெண்ணில் வந்து சீட்டு கேட்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, 60 வருஷமா நாங்க இங்க இருக்கோம், எங்க கிட்ட இருந்து சாரை மட்டும் உறிஞ்சிட்டு சக்கையை போட்டுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அழகிரி அவர்கள். சோ இந்த கூட்டணி எங்க போய் முடியும்? காங்கிரஸ் அப்படி கேட்டா எத்தனை சீட்டு கேட்பாங்க? இல்ல அவங்க வேற யார் கூடயாவது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீங்க துவக்கத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, என்ன அப்படின்னா இது பொருந்தா கூட்டணி, இது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்னு திமுக சொல்றாங்க அப்படின்னீங்க. திமுக சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒன்று சேர்ந்த கூட்டணி. அதிமுகவோட கொள்கை வேற, பாஜகவின் கொள்கை வேற. நான் திமுக மாதிரி ஏமாத்த மாட்டேன், உண்மையிலேயே இது கொள்கை அளவுல இல்லை, நாங்கள் திமுகவை வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒற்றை நோக்கத்தில் நினைந்த கூட்டணி தான். நாங்க எங்களை சமரசம் பண்ணிக்க மாட்டோம், அவங்க சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டீலிங்கோட தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விளக்கத்தை நம்ம முதல்ல கொடுத்துருவோம். அவரே வந்து இதை வந்து கொள்கை அளவிலான கூட்டணின்னு சொல்லலை. அது வந்து திமுக சொல்ல வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. இப்போ நீங்க கேட்குற மாதிரி இப்போ தொடர்ச்சியாக விசிக இப்போ வந்து எழுந்திருக்கிறது, மீண்டும் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் உண்மைதான். அதிமுக பாஜகவில் தான் பிரச்சனை இருக்குது, இந்த கூட்டணி இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள இன்னும் பல கட்சிகள் வரப்போறான்னு ஒரு செய்தி தான் இருக்குது. ஆனா அதற்குள்ளேயே பல கட்சிகள் இருப்பதை போலவும் அவர்களுக்குள்ள பல முரண்பாடுகள் உருவாவதை போலவும் ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசா பேசக்கூடிய ஒரு போக்கு, ஒரு தன்மை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இயங்குபவர்களும் ஊடகங்களும் வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அது எந்த அளவுக்கு ரூட் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துன்னு பார்த்தோம்னா ஜீரோவா இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கட்சிக்குள்ள செங்கோட்டையன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, என்டிஏக்குள்ள டிடிவி வருவாரா போக மாட்டாராங்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்குது, எனக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சொத்து வரி உயர்ந்திருக்குது, எனக்கு இன்னைக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்ந்திருக்குது, எனக்கு இன்னைக்கு ரோடு சரியில்லை, எனக்கு இன்னைக்கு கல்வி சரியா இல்லை, வேலை வாய்ப்பு சரியா இல்லை, நீட்டில் உள்ஒதுக்கீடு தரன்னு உயர்த்தரன்னு சொன்னாங்களே அதை கொடுக்கல. இப்படிங்கிறது தான் மக்களுடைய அன்றாட பிரச்சனை. இப்போ மக்களுடைய பிரச்சனையை பத்தி யோசிப்பானா இல்ல அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி யோசிப்பானா? இப்போ மக்கள் பிரச்சனையை பத்தி தான் மக்கள் சிந்திப்பான். அப்ப அதுல அவங்க மக்கள் ரொம்ப தெளிவா தெளிந்த பரோட இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல எப்படி எதிர்கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணீங்க, அவனை பார்த்து எவ்வளவு கேள்வி கேட்ட, உனக்கு வச்சான் பார்த்தி ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப கூட இருக்கக்கூடிய நெருக்கமான கட்சியாக அறியப்படக்கூடிய காங்கிரஸ் கட்சி. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சியில அதிகாரத்துல திடமாக இருந்த ஒரு கட்சி. அந்த இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய வருகையின் காரணமாக காணாமல் போனது, காற்றில் கரைந்து போனது. அது இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் இருக்கிறதன் காரணமாகத்தான் ஏதோ ஒரு உயிர்ப்போடு இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்னொரு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை வந்து நான் மறுப்பதற்கு இல்லை. காங்கிரஸ் கட்சி இருப்பதன் காரணமாகத்தான் திமுகவுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா கிடைக்குது. எதிரில் பாஜக இருப்பதன் காரணமாக மட்டும் திமுகவுக்கு அந்த வாக்குகள் விழல. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அந்த காங்கிரஸ் கட்சி இருக்கிற இடத்துக்கு தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து குவியும். நீங்க ரூட் லெவல்ல காங்கிரஸ் கட்சிக்கு இயக்கம் இருக்கா, அமைப்பு இருக்குதா, ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இருக்குதா, ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா சாதாரண மக்கள் கைச்சலுக்கு ஞாபகம் வச்சிருப்பான், ராஜீவ்காந்தி கட்சி தானப்பா, இந்திரா காந்தி காங்கிரஸ் தானப்பா தெரியும்பா அப்படின்னு தான் சொல்லுவான். இப்போ அவனுக்கு இன்னும் இந்த காங்கிரஸ் மனப்பான்மை, இன்னொன்று காங்கிரஸ் கட்சிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த தேசியவாத மனப்பான்மை அதெல்லாம் தமிழர்கள் மத்தியில் இருக்குது. அப்போ அந்த ராகுல் காந்தி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி தான் சிறுபான்மை மக்கள் வந்து இந்த அலையன்ஸுக்கு போடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப அதுல இருக்கிற ஒரு முன்னாள் தலைவர் KS அழகிரி போன்றோர், அவர் மட்டும் அல்ல, இப்போ அண்மையில பிரவீன் சக்கரவர்த்தி அந்த கட்சியில கூட ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். அவருமே கூட விஜய் ஃபேக்டரை முன் வச்சு சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க, நம்ம பொதுவா எடுத்துக்கிறோம். அவரை ஒரு கூரா எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, கரும்பை சாறை எடுத்துக்கொண்டு சக்கையை போல எங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்றார். அது உண்மைதான். ஏன் உங்களுக்கு கரும்பு சாறை உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னா, நீங்க அதை கேட்கக்கூடிய வலிமையில நீங்க இல்ல. நீங்க என்னைக்காச்சும் வாயை திறந்து இந்த ஆட்சியில கூட்டணியில் இருந்தாலுமே கூட இந்த ஆட்சிகளுக்கு கூட சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது, இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த மக்களுக்காக கூட நிற்போம், கூட்டணியில் இருந்தாலுமே கூட நாங்க இதெல்லாம் கேள்வி கேட்போம்னு கேட்டது உண்டா? திமுகவினுடைய ஒரு பி டீமாக, திமுகவை காக்கக்கூடிய ஒரு காவல் அரணாகத்தான் காங்கிரஸ் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு உங்களை மதிக்கல. நீங்க போய் துரைமுருகன் அவர்களிடமோ திமுகவின் மூத்த எம்பிக்களிடமோ, இன்னைக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்றாருங்க, நேத்து கட்சியில சேர்ந்து இன்னைக்கு எம்பி ஆனவர் சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்லாத கருத்து, வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும், அதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. நேத்து கட்சியில சேர்ந்தவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர் சொல்றாரு. அவரை வச்சு டீல் பண்றாங்க KS அழகிரியை. பாத்துக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் கட்சி தன் வலிமை என்னங்கிறத உணராம, தன்னுடைய கேட்கும் திறன் என்ன அப்படிங்கிறத உணராம, அதாவது இந்த கோயில் யானைன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே யானையினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அது கோயில் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும், அதோடைய வலிமை பெரியது. அது மாதிரிதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை காங்கிரஸ் கட்சி இப்பதான் உணர ஆரம்பிக்குதோன்னு தோணுது. அதுவும் ரொம்ப ஸ்லைட்டா தான் பேசுவாங்க. வேற யாராவது ஒருத்தர் பேச விடுவாங்க, இவங்கெல்லாம் மேல கழகத்தின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி, நாங்க ஆதரிக்கிறோம், இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, காங்கிரசின் இருப்பு கேள்விக்குறியாக மாறுகிறது. நீங்க கூடுதலா சீட்டுகள் வாங்கல, கேட்கல அப்படின்னா கட்சிக்குள்ள இருக்கிறவன் கலகலத்து போயிடுவான். அட போயா, காங்கிரஸ் ஆச்சு இதுவாச்சு, நான் விஜய் கிட்ட போறேன், நான் திமுக கிட்ட போறேன், நான் அதிமுக கிட்ட போறேன் அப்படின்னு பேசுவான். இப்ப அவங்களுக்கு என்னன்னா, நீங்க அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும், ஆட்சியில பங்கு கொடுக்கணும், அவனுக்கு ஒரு கொள்கை பிடிப்போடு கூடிய ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதிகாரத்தை கொடுக்காம வெறும் பண்ணையார்கள் மட்டும் ஆண்டுகிட்டு அவங்க மட்டும் அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கோபம் வருமா வராதா? அடியில இருக்கிற தொண்டருக்கு கோபம் வருமா வராதா? அப்ப வரும். அப்ப அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் லீடர்ஸ் பேசுறாங்க. இன்னைக்கு இவர் பேசுறாரு, இதற்கு முன்னாடி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, MP பேசியிருக்கிறாங்க, இதற்கு முன்பாக இருந்தவங்களும் பேசியிருக்கிறாங்க, இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. எல்லாரும் பேசக்கூடிய ஒன்றுதான். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு கூறுவதை VCK எதிர்க்கல. VCKவின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, ஒளி வழியா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, ஒரு கைபேசி பேட்டி கொடுத்திருக்காங்க ஒரு ஊடகத்துக்கு. அதுல நான் இப்பதான் கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த கருத்து இந்த கூட்டணியை பிளப்பதற்கான கருத்தெல்லாம் இல்லைங்க, அது முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணிடுவார் அவர், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பின்னாடி என்ன சொல்றாருன்னா, இது அவசியமான கருத்து தாங்க, இது ஆரோக்கியமான விவாதம் தாங்கன்றாரு. கூட்டணிக்குள்ள விவாதம் கிளம்புவது எப்படி ஆரோக்கியமான விவாதமா இருக்கும்? ஐயா, நான் உனக்கு 5 சீட்டு கொடுக்குறேன், சரிங்க ஐயா, நம்ம பிஜேபி வீழ்த்துவோம், வாங்க ஒன்னா போல நிக்கிறோம். நீங்க அவன் 5 சீட்டு கொடுத்தான் என்ன, ஒத்த சீட்டு கொடுத்தான் என்ன, நில்லுங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? பிஜேபி வீட்டுக்கு அனுப்புவது. தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதானமான எதிர்கட்சி. அதிமுக பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எளிமையா இருக்கிறது பாஜக. இப்போ பாஜக பத்தி பேச நமக்கு வாக்கு கிடைக்கும் அவங்க நம்புறாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு அதிமுக இருக்குது, அதிமுக பிஜேபி கூட தான் இருக்குது. ஒருவேளை ஒரு எக்ஸப்ஷன் கேஸா பரவாயில்லைங்க, நாங்க வெளில இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு இவங்க சீட்டு கொடுக்கலன்னு இவங்க போனாங்கன்னா, இது ஹைப்போதெட்டிக்கல் தான், பட் சொல்றேன். இன்னொரு பக்கம் விஜய் வராரு, தாவேகா வராரு, காங்கிரஸ் கட்சிக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கண்ணு உருவாயிருச்சு. ஏன்னா அவர் என்ன பேசுறாரு, இதே மாதிரி தான் பேசுறாரு, பாஜக எதிர்ப்பா பேசுறாரு, மாநில உரிமைக்கான முழக்கத்தை பத்தி பேசுறாரு. அப்ப இதெல்லாம் எனக்கு சாதகமா மாறும்னு அவர் நம்புறாரு. அப்ப அந்த பக்கம் நாங்க போனா என்ன, காங்கிரஸ் விரும்புது, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் இப்போ அங்கங்க ஓட்டு கேட்க போறதா இருக்கட்டும், அவங்களுடைய நட்புன்றது ரொம்ப திக்கா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மத்தியில அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, இங்க மாநிலத்துல இருக்கவங்க எப்படி பிரிஞ்சு வருவாங்க? இல்ல, எது ஒண்ணுக்குமே ஒரு இனிஷியேட் தேவைப்படுது இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளின்றது ஒண்ணு தேவைப்படுது. இன்னொன்னு, நீங்க அமைதியா மௌனியாவே இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. காங்கிரஸ் கட்சி உட்காரியா, கம்முன்னு ஓரமா உட்காரியா, நான் ராகுல் காந்திகிட்டே பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வச்சு கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சு பேசி வச்சிருவாங்க. அப்ப அதை நீங்க இப்பவே கவுண்டர் பண்ணணும்ல. நீங்க அமைதியாவே இருப்பீங்க, வாய முருட்டே இருப்பீங்கன்னா உங்க சிக்கலா மாறிடும். இன்னொன்னு, திமுகவுக்கு இது ஒரு நெருக்கடியான சூழல். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாத வரைக்கும் தான் அது ஸ்மூத்தா போகும். இன்னைக்கு வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பக்கத்தை நோக்கி ஏன் கூட்டணி கட்சிகள் நகரக்கூடாது? அப்படி கூட்டணியில இருந்து ஒரே ஒரு கட்சி வெளியில வந்தா கூட திமுக கொலாப்ஸ் ஆயிடும், உண்மையிலே கொலாப்ஸ் ஆயிடும்.
அதை நோக்கி போவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறி. இது திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதிமுகவுக்கு வேற வரலாறு, திமுகவுக்கு வேற வரலாறு. கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற்றதற்கான வரலாறே இது வரைக்கும் இல்ல. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. கூட்டணி இல்லைன்னா திமுக ஜீரோ. அப்ப கூட்டணியை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க. இது எல்லாருமே சொல்லிட்டாங்க, அது அவங்களும் ஒத்துப்பாங்க. இன்னொன்னு, மற்ற கட்சிகளுக்கும் வேற வழி இல்லாம இங்க இருக்கிறாங்க. நம்ம ஓப்பனா பேசுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக அதிமுக கூட இருக்கிறதுனால தான் நாங்க போகல அப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல அதை கூட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இடத்துக்கு அவங்க வருவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எப்போதுமே எலெக்ஷனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு விதத்துல மக்களும், அசம்பிளிக்கு ஒரு விதத்துல மக்களும் தான் சிந்தனைகளை வந்து வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எம்பி எலெக்ஷனுக்கு வேறங்க, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வேறங்க. எனக்கு இங்க இருக்கிற பிரச்சனைலாம் யார் தீப்பா? எனக்கு இங்க தண்ணி வரல, எனக்கு கல்வி கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, என்னுடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது, இதற்கு எதிராக யார் போராடுவா, என் கூட யார் நிற்பா, விவசாயத்தை யார் பாதுகாப்பா, இந்த மண்ணின் வளங்களை யார் பாதுகாப்பா, இதை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் நிற்பாங்க. இது மோடியா ராகுலாங்கிற கேமும் கிடையாது, பிஜேபியா காங்கிரஸாங்கிற கேமும் கிடையாது. இப்ப தமிழ்நாடு திமுகவா அதிமுகங்கிற கேமு தான். அப்ப அந்த கேமுக்குள்ள யார் ரொம்ப அழகா கிளீனா பிளே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம், வரலாறுல இது வரைக்கும் திமுக கன்சிக்யூட்டிவா இரண்டாவது முறையா வெற்றி பெற்றதற்கான, அதுவும் அதிமுகன்ற கட்சி உருவான பிறகு வெற்றி பெற்றதற்கான வரலாறு கிடையாது. அப்ப அந்த வரலாறு அவங்க படைப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். படங்களை தான் பேசுற. நீங்க போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன் சார். எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இவர் ஒரு மிகப்பெரிய அல்லது ஒரு மிகச்சிறந்த ஒரு விளம்பர உத்திய, ஒரு விளம்பரத்தைக்கான ஒரு கூட்டத்தை கூட வச்சிருக்கிறார். நம்ம சாலையில் எடுத்துட்டு நம்ம வண்டி வாகனத்தை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம்னா, ஒரு போக்குவரத்து இடத்துல நிக்கிறோம்னா கூட அப்படி மேலே பார்த்தோம்னா ஸ்டாலின் நிற்பார். இப்படியே வண்டி ஓட்டிட்டே இங்க திரும்பும்போது பாலத்துக்கு கீழே ஸ்டாலின் நிற்பார். எல்லா இடத்துக்கும் ஸ்டாலின் நிற்பார். எப்படின்னா உங்களுக்கு மனசுல அவர் இருந்துகிட்டே இருப்பார் மூளைக்குள்ள. இப்பதான் அவரை பார்த்தோம்ல, இப்பதான் அவரை பார்த்தோம்னு இருக்கும். அதனால தான் அவர் உங்களோட ஸ்டாலின். நீங்க ஸ்கீம்ல நினைச்சுக்காதீங்க, ஸ்கீம்ல இல்ல ஸ்டாலின், போஸ்டர்ஸ்ல இருக்கிறார் ஸ்டாலின். நீங்க போறதெல்லாம் பாருங்க, ஒரு மெட்ரோல ஏறி போங்களேன், உங்களுடன் ஸ்டாலின் இருப்பாரு. உள்ளுக்குள்ள போய் நில்லுங்க, மெட்ரோ உள்ள போங்களேன், ஒரு தடி போட்டு ஒரு விளம்பரம் வச்சிருப்பாங்க, உங்களுடன் ஸ்டாலின். அதான் உங்களுடன் ஸ்டாலின். ஸ்கீம்ல உங்களோட ஸ்டாலின், அது வைகை ஆத்துல மறந்துகிட்டு இருக்கும், அது வேற. அப்ப இப்படி ஒரு விளம்பர உத்தியை வந்து ஸ்டாலின் மிகச்சிறப்பா கையாளுறாரு. அந்த விளம்பர உத்திங்கிறது கிரவுண்ட் லெவல்ல மக்கள் மத்தியில எடுபடாது. எப்படி எடுபடும்? என் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுவீங்களா, இல்லை நான் உங்க கூட இருக்க கவலைப்படாது, நான் தமிழ்நாடு தலைவனியை விட மாட்டேன். யார் தலைவனியை விட்டா? முதல்ல யார் தலைவனியை விட்டா? உண்மையிலேயே ஒன்றிய அரசினுடைய இந்த கல்விக் கொள்கையை வந்து மறைமுகமாக அமல்படுத்திக்கிட்டு இருக்கிற அரசு தான் திமுக, திராவிட மாடல் அரசு. அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை என்னத்தை நீங்க மாத்துனீங்க? என்ன மாத்துனீங்க? ஒன்னும் மாத்தலையே. அதை கிழிச்சு தொங்க விட்டு நாரடிச்சு தோலுரிச்சு காமிச்சிருக்கிறாரு பேராசிரியர் ஜவஹர் நேசன். யாரை ஏமாத்துறீங்க? பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள பாஜக என்ன சொல்லுச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கீங்க நீங்க. உங்கள்கிட்ட மாற்றமே கிடையாது. அப்ப முக்கியமான கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க கூட அண்டர் டீலிங் போட்டுக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான எதிரின்னு பேசுறதுங்கிறது ஒரு வெட்கக்கடான விஷயம் கிடையாதா? அப்ப அதுல மாற்றங்கள் தேவை. அப்ப திமுக உள்ள இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். காங்கிரஸுக்கு தெரியாதா? விசிகாவுக்கு தெரியாதா? தெரியும். இப்ப தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அமைதியா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நெருக்கடியான சூழல் உருவாகும். இப்ப என்ன பண்ணணும், நீங்க இரட்டை இருக்கிற சீட்டு கொடுத்து தான் ஆகணும். இன்னொன்னு, திமுக கூட்டணிக்குள்ள விசிக ஒரு பெரிய கட்சி, காங்கிரஸோட பெரிய கட்சிமா, ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கி இருக்குது, 2 எம்பிக்கள் இருக்காங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு தொகுதியிலும் 10,000 ஓட்டு சாலிடா இருக்குது விசிகாவுக்கு. அப்ப இந்த விசிக உங்களுக்கு சும்மா உங்களுக்கு கூட வந்து நிக்கணுமா? 10 எம்எல்ஏவை கூட, 20 எம்எல்ஏவை கூட, அவங்க வரட்டும், அவங்களாவது பேசட்டும், உங்களுக்கு தான் பேச தெரியல, அவங்களாவது பேசட்டும். அப்ப அந்த கோரிக்கையை வலிமையா வைப்பாங்கன்ற இந்த கோரிக்கை இன்னும் வலிமையாகும். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கே 10 சீட்டு 50 சீட்டு 30 சீட்டுன்னு கொடுத்துட்டா திமுகவுக்கு என்ன சார் மிஞ்சும்? திமுக தெரிஞ்சுதானே கூட்டணியில் வச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணுமா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது ஒன்று சொன்னார். இதே கூட்டணி இருக்குமான்னு தெரியாது, மேபி சில பேர் வெளியில போகலாம், சில பேர் உள்ள வரலாம்லாம் பேசுற செய்திகள்லாம் உண்டு. இதை நம்ம வந்து ஆதாரம் கேட்டாங்கன்னா வீடியோக்கள் எடுத்து பார்த்தாங்களா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தடவை டிஎஸ்எஸ் மணி அவர்களே ஒரு இடத்துல பேசும்போது இதை குறிப்பிட்டு பேசுறதா ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் யாராவது வெளியில போவாங்க அல்லது யாராவது உள்ள வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், அடுத்த கடத்துக்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை எல்லாருக்குமே இருக்கு. அது காங்கிரஸுக்கும் இருக்கு,
விசிகாவுக்கும் இருக்கு. இவங்க 2 பேரும் தான் பிரதானமான கட்சிகள் திமுக கூட்டணியில. வேற யார் இருக்கா? கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் கூட இப்ப கேட்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்திய கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, அது எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க லென்ஸ் வச்சு தான் தேடணும். ஆனா சிபிஎம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க கேட்க வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன்னா களத்துல போய் நிக்கிறான். நான் ஒன்று சொல்லணுமா, நீங்க கூடுதலா சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிரவுண்ட்ல இருக்கிற ஓட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஓட் கன்வர்ஷனுக்காக நீங்க சீட்டை கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பா கூட்டணி கலகலத்தை போயிடும். ஏற்கனவே நான் ஒன்று சொல்றேன், நீங்க கூட்டணிக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சிபிஎம் கட்சி களத்தில் நிற்கிறான், போராடுறான். விசிகாவோட கோரிக்கை நிறைவேற்றப்படலை, ஆணவ கொலைக்கான எதிரான தனிச்சட்டம் ஏற்ற சொல்லி சொன்னாங்க. இப்போ வரைக்கும் பண்ணாரா? பண்ணல. பண்ணுவாருன்னு சொல்றாங்க. டிராஃப்ட் ரெடி பண்றாங்களான்னு தெரியல. இப்போ வரைக்கும் பண்ணலாம். ஆனா தொடர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது ஆணவ கொலைகள். இப்படி தூய்மை பண்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்கட்டும், கார்பரேட்டுகளுக்கான கைக்கூலி அரசாங்க அரசு இருக்குது அப்படிங்கிற விமர்சனமா இருக்கட்டும், எதற்குமே இப்போ வரைக்கும் தீர்வு கிடையாது. எதற்குமே இப்போ வரைக்கும் அவங்க பதில் கிடையாது. அப்ப இந்த மாதிரி பதில் கொடுக்காம இருப்பதன் காரணமா கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஓட்டு போட மாட்டான். அவன் விசிகா கேட்ரஸா இருப்பான், கம்யூனிஸ்ட் கேட்ரஸா இருப்பான், திமுக கேட்ரஸா கூட இருப்பான், போட மாட்டான். போக்குவரத்து ஊழியர்களுக்கு நீங்க பேலன்ஸ் கொடுக்குறீங்க, கொடுத்தீங்களா? இப்போ உச்சநீதிமன்றம் மண்டையிலே கொட்டிருக்கேன் உங்களை. ஏன்பா தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு காசை கூடியா? அவங்க 2 பேரும் ஒரே வேலையா பாக்குறாங்க. இது சமூக நீதி அரசா சுரண்டல் அரசான்னு கேட்டிருக்காரா இல்லையா டாக்டர் அன்புமணி ராமதாஸ்? இந்த கேள்விக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? யாரை பத்தி டிபேட் பண்றது? டெல்லிக்கு போனாரு, மூஞ்ச தொடச்சிட்டு வந்தாலும் டிபேட் பண்ணீங்களே. உங்களுக்குலாம் வந்து கூசலாம். உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியா? டெல்லிக்கு போனாரு, என்ன பேசலாம் அமித்ஷா கிட்டன்னு பேசு, அதை பத்தி தப்பு இல்லை. அமித்ஷாவிடம் என்ன பேசினார்? அமித்ஷா இவரை மிரட்டினாரா, இவர் அவரை மிரட்டினாரா? பேசு, காசா பணமா அடிச்சு விடு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அது உன் பாட்டுக்கு பண்ணு. கட்சி பச்சு மூணு தொடச்சாருன்னு பேசுற அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? அப்ப மக்கள் பிரச்சனை என்ன? செவிலியர் பாதிக்கப்படுறான், போக்குவரத்து ஊழியர் பாதிக்கப்படுறான், அரசு ஊழியர் பாதிக்கப்படுறான், ஆசிரியர் பாதிக்கப்படுறான், மருத்துவர் பாதிக்கப்படுறான், இடஒதுக்கீட்டுல பிரச்சனை இருக்குது, நீட்டுல பிரச்சனை இருக்குது, இஸ்லாமிய மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசு. இதை எதையுமே பேசாம 24 மணி நேரமும் அதிமுக கூட்டணிக்குள்ளேயே போய் கேமரா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா யாரோட ஆளுன்னு தெரியுது இல்ல? இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, ஆனா திரும்ப அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஏன் திமுக கூட கூட்டணியில இருக்கோம்னா, இது சமூகத்துக்கான கட்சி, சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி, அதனாலதான் இவ்வளவு நடந்தும் நாங்க அவங்க கூடவே இருக்கோம் அப்படின்னு அவரே சொல்றாரே. கெடுவாய்ப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழல்ல மாட்டிக்கிட்டாரு. அப்ப அவரால் அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறாரு. டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய கேட்ரஸோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்தா தெரியும். அண்ணன் என்ன இந்த மாதிரி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு. இப்போ அவர் சொல்லலாம், அவர் கேட்கலாம், காம்ப்ரமைஸுக்கான ரீசன்ஸ் அவர் நிறைய சொல்லலாம். அரசியல்னாலே வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் யா, அதுக்காக சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும், என்ன ஒத்த சில விமர்சனம் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்கலாம். ஏன்னா அவர் மேலே இருக்கிறார். இப்போ கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறான், அந்த வழி என்னன்னு தெரியும். அவனுக்கு கேட்ட விஷயங்கள் கிடைக்கல. தூய்மை பணியாளர்களுக்கான தீர்வை ஏன் சார் வாங்கி கொடுக்க முடியல உங்களால்? அதே அண்ணன் திருமாவளவன் தான் நான் கேட்குறேன். காலையில் உணவு போட்டால் போதும், முடிஞ்சு போச்சுன்னு ஐயா சேகர் பாபு முடிச்சு விட்டாரு. ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேள்வி கேட்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் போய் ஒரு பெண் ஊடகவியலாளர் போய் கேள்வி கேட்குறாங்க. சார் இந்த தூய்மை பணியாளர்னு கேட்ட உடனே காது கேட்கலாமா? வேற காது கேட்கல தானே? பெரியார் சொன்ன மாதிரி ஓட்டு பொறுக்கிகள், பெரியார் சொன்னார், நான் சொல்லலை, ஓட்டு பொறுக்கிகள் அப்படின்னாரு. இந்த ஓட்டு பொறுக்கிகள், நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல நீங்கள் நினச்சிக்க வேணாம், நேரில் நினைக்க வேண்டாம். ஓட்டு பொறுக்கிகள் ஓட்டு கேட்க வரும்போது, இதே மாதிரி ஓட்டு பொறுக்கிகள் ஓட்டு கேட்க வரும்போது மக்கள் சொல்லுவான், புரியல, சமூக நீதியா, காது கேட்கலையே, திராவிட மாடலா, காது கேட்கலன்னு சொல்ல போறான் பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இந்த நாட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க தூய்மை பணியாளர்கள் அவங்க கோரிக்கையா வச்சா அவங்கள அடிச்சு ஒடுக்குறீங்க, தூக்கிட்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறீங்க, எட்டி மிதிக்கிறீங்க, குறவலை நசுக்கிறீங்க, இரவோடு இரவா தூக்கிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல போடுறீங்க, தேசிய கொடி ஏத்துறீங்களே. உங்களுக்குலாம் உடம்பு கூசல? மறைவா போய் படம் பார்க்குறீங்களே, கூலி படம் பார்க்குறீங்களே, உழைக்கும் கூலிகள் உட்கார்ந்து கூவிக்கிட்டு இருக்கானே, அவனுடைய கோரிக்கை உங்க காதுல கேட்கல? இவங்கெல்லாம் இதெல்லாம் மறந்துட்டு நாங்க வந்து சமத்துவத்துக்காக தான் கூட நிற்கிறோம் நான் திரும்ப சொன்னா ஏத்துப்பாங்களா? கெடுவாய்ப்பான சூழல். துரதிருஷ்டவசமாக அவர் என்ன நினைச்சாலும் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஓட்டர்ஸ் கன்வெர்ட் ஆக மாட்டான். கன்வெர்ட் ஆகக்கூடிய சூழல் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நான் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பொங்கலுக்கு 5000 கொடுப்பாங்க. இந்த பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கலாம்னு நினைப்பான். மக்கள் வந்து புத்திசாலியான மக்களாக இருந்தால் நீ எவ்வளோ வேணா காசை கொடு, எனக்கு தெரியும் எங்கே போகணும், என் காசு தான் கொடுக்குற, கொடு. மக்களோட வரி பணம் தானே, இவன் ஆட்டையை போடுறத, ஆட்டையப்பட்ட வரி பணத்தை வந்து காசு போய் கொடுக்குறான், கொடு. எங்கே ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும். மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, முடிவு பண்ணாங்கன்னா மாற்றம் உறுதி. நிச்சயமா சார், எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மிக்க நன்றிமா.